ஹைபிரிட் சிஸ்டமோட டிவிஎஸ் ரைடரா? ஹைபிரிட் சிஸ்டமோட ஷாக் ஆயிடாதீங்க. இதில் வந்து ஐகோ அசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஹைபிரிட் டெக்னாலஜி மாதிரி இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்கேட்டட் ஸ்டார்டர் ஜெனரேட்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இது பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் உதவுது. பைக்கில் ரன்னிங்கில் இருக்கும்போது இது ஒரு ஆல்டர்னேட்டராகவும் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மோட்டார் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த இன்ஜினுக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதிகப்படியான த்ராட்டில் எப்போல்லாம் உங்களுக்கு பவர் தேவைப்படுதுன்னு த்ராட்டில் கொடுக்குறீங்களோ அப்போ இந்த இன்ஜினோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மோட்டார் ரன் ஆகிற மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க. இது ரன் ஆகும்போது 0.5 NM ஆஃப் டார்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதனால இந்த வெஹிக்கிள் 10% அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பைக்ஸில் முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஸ்டமை பயன்படுத்தியிருக்கிறது டிவிஎஸ் தான். ஸோ இதை வந்து மித்த பிராண்ட்ஸ்லாம் வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க வெஹிக்கிளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் இவங்க இதை ஹைப்ரிட் சிஸ்டம்னு எங்கேயுமே வந்து சொல்லலை. ஸோ அப்படி சொல்லக்கூடிய வெஹிக்கிள் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.